Hi all, happy Krishna Jayanti to all. Today's message 13ங்கிற ஏஜே 12ங்கிறதுலேருந்து 13 வந்துட்டாங்கன்னா அவங்க டீனேஜ் க்ராஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஆஸ் அ பேரண்ட்டாக இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது இந்த ஏஜில் என்னையை எங்கள் பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க அப்படிங்கிறத. ஸோ 13ங்கிற ஒரு ஏஜ் அந்த டீனுக்கு போகிறனால அந்த ஒரு கேர்ளாக இருந்தாலும் சரி, அது பாயாக இருந்தாலும் சரி, அவங்க குழந்தைத்தனம் அப்படியே சேஞ்ச் ஆயிரும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது அஸ் எ பேரண்ட்ஸாக நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இட் இஸ் நேச்சர். ஓகேயா? ஸோ எந்த ஒரு டெசிஷன் மேக்கிங்னாலோ, எந்த ஒரு படிப்பில் டவுட்னாலோ, எந்த ஒரு அஃபெக்ஷன் சம்திங் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கனாலும் அவங்களுக்கு இந்த டெசிஷன் மேக்கிங்கிறது இந்த ஏஜில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அஸ் அ பேரண்ட் வி ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தட். அவங்கள பக்கத்தில் உட்கார வச்சு உனக்கு என்ன பிரச்சனை, என்ன உனக்கு டெசிஷன் மேக்கிங் எடுக்கணும், இது ரைட்டா ராங்கா அப்படிங்கிறத நம்ம அவங்க பக்கத்தில் உட்கார வச்சு ஃப்ரீயாக பேசணும். ஸோ இந்த ஏஜில் நம்மளை அவங்கள சரி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டெசிஷன் மேக்கிங் லைஃப் லாங் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ பேரண்ட்ஸ் நம்ம எவ்வளோ வேலை பார்த்தாலும் சரி, எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி, நம்ம குழந்தைங்களுக்காக தான் உழைக்கணும். அவங்கள பக்கத்தில் உட்கார சொல்லி, ஏன் இந்த விஷயத்தில் நீ மூட் அவுட்டாக இருக்க, உன் மனசில் வேறு எதுவும் இருக்கா, உனக்கு வேறு யாரும் ஹர்ட் பண்ணுறாங்களா என்னங்கிறத அவங்கள பக்கத்தில் உட்கார வச்சு பேசணும். இது ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம இதை கையெடுத்துக்கணும். எல்லா பேரண்ட்ஸுமே இதில் நம்ம கையெடுத்துக்கிட்டோம்னா நம்ம குழந்தைங்களோட லைஃப் எப்போவுமே பிரைட்டாக இருக்கும்.